ஹாய் கைஸ், நான் வர்ஷா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஒரு வீக் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்புறேன். இந்த வீக் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கிராமங்களில் அப்படி பேய் பிடிச்சிச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ரிலீஜியஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தாங்கன்னா கோவிலுக்கு போங்க, பூசாரி வந்து மந்திரிப்பாங்க, சரியாயிரும். அதே கிறிஸ்டியனாக இருந்தாங்க அப்படின்னா பாஸ்டர்கிட்ட போங்க, அவங்க வந்து ஹோலி வாட்டர் கொடுப்பாங்க, அதை தெளிங்க சரியாயிரும் அப்படின்பாங்க. அதே வந்துட்டு அப்படியே முஸ்லீம்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தர்காவில் போயிட்டு பாய் வந்து மந்திரிச்சு தாயத்து கொடுப்பாங்க, அதான் கட்டணும் அப்படின்னா சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி ஈவலோ அல்லது அமானுஷ்யம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காகவே கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வரிசையில நம்ம இந்தியால பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறையை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஒரு பீக் லெவலுக்கு போய் அண்ட் சில ரீசன்ஸ்னால என்ன ரீசன் நான் ஸ்டோரிக்குள்ள போகும்போது சொல்கிறேன், இறந்து போன ஒரு மோஸ்ட் வேர்ல்டு வைட்ல ஃபேமஸாக உள்ள மிஸ்டர் கௌரவ் திவாரி அவரோட கேஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் 3 கேசஸ் நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த மாதிரியா அவர் வந்து இறந்துருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இது வந்து எதுவுமே ப்ரூஃப் பண்ணலை, அவர் இந்த வகையாக தான் இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். So no further delay, let's get into the video. நான் உங்க வர்ஷா. பீகார்ல சின்ன வயசுல இருந்தே சினிமால சேரணும் அப்படின்ற ட்ரீமோட ஒரு பையன் வந்துட்டு பிறக்கிறான். அந்த பையனுக்கு கௌரவ் திவாரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது அவனுடைய ஸ்கூல் படிக்கக்கூடிய ஏஜ்லேயும் சரி காலேஜ் படிக்கக்கூடிய இதுலேயும் சரி அவனோட ட்ரீமாவே இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நிறைய மூவிஸ் வந்துட்டு ஆடிஷன்லாம் போய் ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான சான்ஸுமே கிடைக்கல. அவனுக்கு வந்து 2 மூவிஸ் கிடைச்சிருக்கு. அதில் 16 டிசம்பர் இன்னொரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டோட சேர்ந்து ஒரு மூவி அவர் வந்து நடிச்சிருக்காரு. அது என்ன மூவின்னு தெரிஞ்சுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன மூவின்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்காவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், என்ன மூவி அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ 16th டிசம்பர் இந்த மூவில அந்த 2 மூவிலையுமே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப பெரிய ரோல்லாம் ப்ளே பண்ணல. ஜஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல், அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் தான் அந்த பையன் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ப்ளே பண்ணி ஒரு சினி ஃபீல்டில் என்ட்ரு ஆயிருமோன்னு நினச்சிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அவருக்கு சினிமாவில் எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைஃப் அப்படியே நின்றாதுல அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகணும். அப்படியே அவர் மூவ் ஆன் ஆகலாம், சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கலாம், என்ன நம்மளோட கெரியருக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அடுத்து பைலட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. எப்படி பைலட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி ஓகே யூஎஸ்ல போய் நம்ம வந்து ஏர்கிராஃப்ட்ல போய் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்புறாரு கௌரவ் திவாரி. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் ஒரு புளோரிடா மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புளோரிடால ஒரு பர்டிகுலரான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நார்மலா ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சில நாட்கள்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நல்லா எப்போ போல நார்மலா போகுது. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அமானுஷ்யமே ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கும் கௌரவ் திவாரிக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிக அளவில் அமானுஷ்யங்கள் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு போகும்போது ஒரு சின்ன குழந்தையோட அழுகை சத்தம் கேட்கறது, அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை, எங்கேயாவது நகட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறது, அண்ட் கதை வந்து அடிக்கடி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விதமான சம்பவங்கள் வந்து அவருக்கு நடந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனலி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேருமே வந்து அது ஓகே இது குட்டி குழந்தையோட உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்துடுறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எனக்கு உயிர் தப்பிச்சா போதும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பயம் பீக்ல இருந்த நேரத்துல கௌரவ் திவாரிக்கு பயம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு என்ன இது, யார் இது, எதுக்காக இங்க நடக்குது, அப்படி அது அமானுஷமா இருந்தா அதுக்கு அந்த இடத்துல என்ன வேணும், இந்த மாதிரி எல்லாமே கௌரவ் திவாரி யோசிச்சு அவர் யோசிக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் தான் அவரோட லைஃபையே புரட்டி போட்ட ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அந்த இடத்துல அவர் டிசைட் பண்றாரு, இந்த மாதிரியா உள்ளவங்களுக்கு அமானுஷத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டா வந்து நமக்கு சூஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு கிடைச்சது பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன். அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ல அவர் வந்துட்டு கோர்ஸ் நிறைய விதமான டிகிரிஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன டிகிரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரீட் பண்ணேன். டெக்ஸ்டாஸ் அதுல இருந்து
ஏரோ அகாடமியில் வந்து கிராஜுவேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் யூஎஸ்ல வந்து பேரானிகாஸ் அசோசியேஷன் அதில் வந்து லீடர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் யூஎஃப்ஓ ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் அதில் யூஎஸ்ஓ ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பல சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி வாங்கி அவரோட ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விதமான அவருக்கு வந்து பட வாய்ப்புகளும் தேடி இப்போ வர ஆரம்பிக்குது. பட வாய்ப்புகள் மட்டுமே இல்லாமல் சில அந்த டிவி சேனல்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் எங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த விதமான சான்சஸும் கௌரவ் திவாரிக்கு வருது. அந்த மாதிரி வந்தாலும் அவர் அதையும் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் 2009 வந்துட்டு அவர் இந்தியா ரிட்டர்ன் ஆகிறாரு. இந்தியா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா இந்தியன் பேரநார்மல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இந்தியா வந்து சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறாரு. இந்த மாதிரி மக்கள் எல்லாமே ரிலீஜியஸாக அந்த ரிலீஜியஸ்க்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் கூப்பிட்டு அவங்க மூலியமா வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த பேரநார்மலான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் அந்தளவு பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. பண்ணி அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரையுமே தன்னோட சேர்த்துக்கிட்டு பேரநார்மல் அசோசியேஷன், இந்தியன் பேரநார்மல் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல க்ரோன் அப் பாதையில் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய பீப்புள்ஸ் வந்து அவருக்கு கால் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு மட்டுமே 1000+ மெயில்ஸ் அண்ட் கால்ஸ் வந்து அவருக்கு வரும். அப்போ பார்த்துக்கோங்க அவருக்கு அப்போ இந்தியாவில் மட்டுமே எவ்வளோ அமானுஷங்கள் நடந்திருக்கு. எந்த பிளேஸுக்குமே அமானுஷம் அந்த மீன்ஸ் அந்த கைவிடப்பட்ட எந்த விதமான ஒரு பிளேஸுக்குமே சிங்கிளா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருவாராங்க. சிங்கிளா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டே வருவாராம். எவ்வளவு ஒரு தைரியம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க தான், அவருக்கும் எவ்வளவு தைரியம்ன்றதை பார்த்துக்கோங்க. அதாவது கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல், கைவிடப்பட்ட அந்த சைக்கோ பில்டிங், அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட சுடுகாடு, இந்த மாதிரி உள்ள பிளேஸ்க்கு எல்லாமே போயிட்டு அவன் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வருவானா. அண்ட் அந்த நிறைய பேர் கூப்பிடுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவங்களோட வீட்டுக்குலாம் போவாராம். போயிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்டு அவர் வருவாராங்க கௌரவ் திவாரி. அண்ட் கௌரவ் திவாரி நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் MTVல அவர் வந்துட்டு கேர்ள்ஸ் நைட் அவுட், அடுத்து ஹாண்டட் வீக்கெண்ட் வித் சன்னி லியோன், அதுக்கப்புறமா ஜீல வந்து ஃபியர் ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷோஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது 2016 அவர் இறக்கக்கூடிய பீரியடுக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு நிறைய சான்சஸ் வந்த பேரநார்மல் ரிலேட்டடாக நிறைய சான்சஸ் வந்து வர US, கனடா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறைய வேர்ல்டு வைட்ல உள்ள கண்ட்ரீஸ்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த மாதிரி பேரநார்மலோட ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவர் வந்து மீட்டு கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஆஸ்திரேலியால ஒரு எப்படி சொல்றது, ஒரு கைவிடப்பட்ட ஆஸ்திரேலியால ஒரு ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பின ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த மாதிரி உள்ள ஹாண்டடான பிளேஸ்ல எல்லாம் போயிட்டு சிங்கிளா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதை வச்சு ஒரு சீரீஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ஆஸ்திரேலியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீரீஸோட பேரை வந்துட்டு வச்சிருக்காங்க. பட் அந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது சில இஷ்யூஸ்னால அந்த சீரீஸை யாராலுமே கண்டினியூ பண்ண முடியல. அப்படி கண்டினியூ பண்ணாம கைவிட்டுறாங்க அந்த சீரீஸை. கைவிட்டுட்டு அதுக்கப்புறமா கௌரவ் திவாரி இந்தியா வராரு. இந்தியா வந்து இந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் அசோசியேஷன்ல அவர் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கும்போது நிறைய பீப்புள்ஸையுமே வேலைக்கு எடுத்து அவர் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு 2016 ஜனவரியில வந்து ஆர்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணோட கௌரவ் திவாரிக்கு மேரேஜ் ஆகுது. அவருக்கு வந்து என்னதான் மேரேஜ் ஆனாலுமே அவரோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குமா. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்கை வச்சுதான் நீங்க பாக்குற வந்து ஹாண்டடான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துட்டே இருக்குமா. மேல வந்து நைட் வந்து 2 மணி அன்டைம் 2 மணி 3 மணிலாம் வருவாங்க. சில டைம்ஸ் வீட்டுக்கு வரவே மாட்டாராம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து டே டைம்ல ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து இது ரிலேட்டடாவே அவங்க வீட்டுல வந்துட்டு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குமா. பட் அவர் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா எல்லாத்தையும் சண்டை வந்தா சண்டை, இந்த மாதிரி ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா போகக்கூடிய ஒரு நபர் தான் வந்துட்டு கௌரவ் திவாரி. அண்ட் அவர் வந்து இறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th ஜூலை வந்து இறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 6th ஜூலை 2016 டெல்லியில ஜன்னத்பூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பிளேஸ்ல இருந்து அவருக்கு வந்து ஒரு வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. சார் இந்த மாதிரி நாங்க வந்து சில பேய்கள்ட்ட எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் கால் அக்செப்ட் பண்ணிட்டு அவர் போனாரு. ஒரு சைட் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அந்த காலை அக்செப்ட் பண்ணி அவர் அங்கே போனதுதான் பெரிய மிஸ்டேக், அந்த காலை அக்செப்ட் பண்ணாம இருந்தா இன்னைக்கே அவர் உயிரோட இருந்ததுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அந்த குடும்பம் சில பல பேய்கள்கிட்ட, ஒரு பேய் இல்ல 2 பேய் இல்ல, சில பல பேய்கள் அதுகிட்ட சிக்கி அந்த குடும்பம் வந்து தவிச்சிட்டு இருந்திருக்கு. அவங்ககிட்ட போய் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. எப்பவுமே அவர் அவரோட ஒய்ஃப்
இருக்கக்கூடிய பெட்ரூம்ல தான் தூங்குவாராம். பட் அன்னைக்கு அங்க தூங்குவாங்க. அதுக்கு ஆப்போசிட்லயோ அல்லது பக்கத்துலயோ இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம்ல போயிட்டு படுத்து தூங்கி இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு வந்து தூங்கி இருக்காரு. 2 மணிக்கு வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு கௌரவ திவாரி எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்ச உடனே அவருக்கு ஆஸ் யூஷுவல் வரப்போற மெயில்ஸ் அண்ட் கால்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிருக்காரு. அண்ட் சரி ஓகே நம்ம குளிச்சுட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்ல போயிருக்காரு. போயிட்டு ஒரு 3 to 4 hours 3 hours கிட்ட ஆச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் 3 ஹவர்ஸ்ன்றாங்க, சில பேர் 4 ஹவர்ஸ்ன்றாங்க. அந்த மாதிரி ஆச்சு. பட் ஆனாலுமே வந்து கௌரவ திவாரி உள்ள இருந்து திரும்ப வரல. கீழே வந்து அந்த ஹால் இருக்கும்ல, அங்க வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்யான்றவங்களும் அண்ட் அவங்களோட மாமனார் ஐ மீன் ஆர்யாவோட மாமனார் கௌரவ திவாரியோட அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆச்சு என்ன இவரை காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து மேல ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு டோரை நாக் பண்ணி பார்த்திருக்காங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. பட் உள்ள வந்து உள்தாப்பால் போட்டிருக்கு. அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஒய்ஃப் வந்து பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே போய் அவங்க மாமனார்ட்ட சொல்றாங்க. சொன்னோடனே அவர் என்ன பண்றாருன்னா மேல வந்து இந்த மாதிரி அவரும் தட்டி பார்க்கறாரு. எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தாங்க அப்படின்னா கௌரவ திவாரி வந்துட்டு அது மாதிரி எப்படி சொல்றது பயந்து கண்ணெல்லாம் ஏதோ பார்த்து பயந்த மேல வேர்த்து கொட்டி மூச்சு இறக்க இறக்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஏதோ அந்த சீலிங்கை விரைச்சு பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த உட்காந்துட்டு இருந்தோடனே சரி இவரை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பீரியட்லேயே கௌரவ திவாரி இறந்துடுறாரு. அண்ட் கௌரவ திவாரி இறந்ததுக்கு 3 விதமான கேஸஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல ஆக்சிவிசியா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆக்சிவிசியா அதாவது ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையினால ஒரு பிளேஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் போலன்னா நம்மளோட எந்த ஆர்கானுமே ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாம இருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய ஒவ்வொரு பாடியுடைய பார்ட்ஸுமே வந்து செயல்ல இருந்து இறந்துருவோம். அப்படிதான் அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து இவருக்கு இந்த ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம், அதனால அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் செகண்டா வந்து ஆபீசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கழுத்துல ஒரு கருப்பு கலர்ல இந்த பிளேஸ்ல ஒரு கருப்பு கலர்ல மார்க் மாதிரி விழுந்திருக்கு. நான் அதோட பிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சைடு எங்கேயாவது நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். அந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த பிக் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு கயிறை வச்சு நெரிச்ச மாதிரி வந்து நெரிச்சோ அல்லது தூக்குமாட்டி தொங்கியோ இறந்துருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பாத்ரூம்ல செக் பண்ணி பார்க்கும்போது தூக்குமாட்டி இறங்குறதுக்கோ அல்லது அவரை ஏதோ ஒரு அவரோட கழுத்தை நெரிச்சிருக்கிறதுக்கோ சான்ஸே கிடையாதுன்ற மாதிரிதான் ஒரு பக்கம். இது வந்து ஆபீசர்ஸோடைய கருத்து. அண்ட் கௌரவ திவாரியோடைய அப்பாவும் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் அவரு சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்களும் ஸ்ட்ராங்கா இப்போ வரையும் நம்பிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் தான் வந்து கௌரவ திவாரி வந்து அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌரவ திவாரி வந்து எப்பவுமே அவரு ஒர்க் ரிலேட்டடா உள்ள விஷயங்களை வந்து வீட்டுல ஷேர் பண்ணிக்கவே மாட்டாரா. அதான் ஒர்க்கு வீடு அந்த மாதிரி வந்து அவர் விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கௌரவ திவாரி. பட் அவர் அந்த மாதிரி இருக்கும்போது இறக்குறதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரிப்பா இது சம்திங் ஏதோ ஒன்று சரியில்லை, ராங்கா இருக்கு, தப்பா இருக்கு, என்னை யாரும் கண்காணிக்கிறாங்க, என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அது வந்துட்டு என்னை விடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. அப்படின்னு சொன்ன உடனே கௌரவ திவாரியோட அப்பா சொல்லியிருக்காரு சரி இந்த மாதிரி ஒர்க் இது ரிலேட்டடாவே போறதால உன்னோட மைண்ட்ல அது சப்கான்சியஸ்ல செட் ஆயிடுச்சு. ஸோ நீ வந்து உன்னோட ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இல்லப்பா நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக்கை மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே மாத்தி விட்டாரு. அப்படியே மாத்திட்டு என்ன பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா யதார்த்தமா ஒன்டே வந்து எல்லாரும் வீட்டுல சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது இப்ப அவர் இறந்த போது அவர் கழுத்துல ஒரு ஸ்ட்ரெச் மார்க் இருந்துச்சுல்ல அதே மார்க் அவர் உயிரோட இருக்கும்போது 1 வீக் முன்னாடி அவர் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கழுத்துல அந்த மார்க் இருந்ததை அவங்க அப்பா நோட் பண்ணிருக்காரு. அந்த மார்க்கை பார்த்த அன்னைக்குல இருந்தே நிறைய விதமான அமானுஷ்யங்கள் அவங்க வீட்டுல நடக்கிறதாவும் அந்த நிறைய விதமான உருவங்களை பார்த்ததாகவும் கௌரவ திவாரி அப்பா சொல்றாரு. அண்ட் கௌரவ திவாரியோட அப்பா வந்துட்டு அததான் வந்து நம்புறாரு. ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் வந்து என்னோட பையனை வந்து அட்டாக் பண்ணி கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரிதான் நம்புறாரு. ஸோ எனக்குமே வந்து இது 3 கேஸ் சொல்லியிருக்கேன். இதுல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு என்னால கணிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள டெக்னிக்கல் வேர்ல்டுல என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஆக்சிவியா சாரி எனக்கு நேம் சரியா தெரியல ஆக்சிவிசியா அந்த இல்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எல்லாமே ஒரு கீ பாயிண்ட் மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். மறந்துருச்சுன்னா என்ன பண்றது அதுக்காக தான். ஆக்சிவிசியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் போகாம இருக்கக்கூடிய குறைபாடுனால அவர் இறந்திருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு லீவ் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடான கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அண்ட் படிச்சாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா, அண்ட்
வேற என்னென்ன ரிலேட்டடா உங்களுக்கு ஹாரர் ரிலேட்டடா கண்டென்ட் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல வேற லெவலான இன்ட்ரெஸ்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வர்ஷா. ஸ்டே பாசிட்டிவ் கைஸ்.